إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم يود أهل العافية يوم القيامة حين يؤتى أهل البلاء الثواب لو أن جلودهم كانت قرلت في الدنيا بالمقاريض رواه الطبراني والترمذي بإسناد صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லாமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வழி நடாத்தி கொண்டிருக்கின்றான். நிலைமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மாறி மாறி நிலைமைகள் அல்லாஹ் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமா இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துயரமா இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய புறத்தினால வரக்கூடியதா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கூடிய சகல ஜீவராசிகளுடைய முடிவுகளையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய விதியில் எது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாவை அல்லாஹ்வுடைய கதிரை நாம் பொருந்திக் கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே,
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லும்போது வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அது சோதனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அது உங்களுடைய கரங்களினால ஏற்பட்டவைகள் தான். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஐதின் நாஸ் என்பதாக சொல்லியிருக்கின்றான். மனிதர்களுடைய கரங்களினால ஏற்பட்டவைகள் தான் இந்த சோதனைக்குரிய வழிகள். கண்ணியமானவர்களே, இந்த சோதனை மனிதனுடைய கரங்களினால் ஏற்பட்டவைகள் என்றால் தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், அநேகமான பாவ செயல்கள் ஒரு மனிதனுடைய உறுப்புகளினால நடக்கிறதா இருந்தா அந்த மனிதனுடைய கையினால தான் பாவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியதா இருக்கின்றது. அதனாலதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஐதின் நாஸ் என்பதாக இந்த இடத்துல கரங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய கரங்கள் என்றால் தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், மனிதன் செய்யக்கூடிய சகலவிதமான பாவ செயல்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடியதா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய அநேகமான தவறுகள் அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லா தவறுகளையும் அல்லாஹ் குற்றம் பிடிக்கக்கூடியனாக இல்லை. அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட இரக்கம், அல்லாஹ் ரவுஃபா இருக்கிறான் அடியார்களோடு. வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத், அல்லாஹ் தஆலா அடியார்களோடு மிகவும் இரக்கமுள்ளவனா இருக்கிறான். அதனாலதான் மனிதர்கள் செய்யக்கூடிய சகலவிதமான பாவங்கள் இவைகளை வைத்து அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சோதனைகள் அல்லாஹ் அனுப்புறதில்லை. அதிகமான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். இருந்த போதிலும் சில பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வனபுலூக்கும் பிஸ்ஸர்ரி வல் கைரி ஃபித்னா, நாம் உங்களை கெடுதியை கொண்டும் நலவை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை தந்து இன்பங்களை தந்து நிம்மதி சந்தோஷத்தை தந்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். அதே போல சொத்துல பாதிப்பை தந்து உயிரில சேதத்தை உண்டாக்கி பொருள்ல பாதிப்பை உண்டாக்கி நோய்களை தந்து அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் நக்தபிருக்கும் பில் மஸாயிபி தாரத்தன் வ பின் நிஅமி உக்ரா, நாம் உங்களை ஒரு விடத்தம் சோதனைகளை தந்து சோதிப்போம். அடுத்ததாக சுவண்டிகளை இன்பங்களை சந்தோஷங்களை அல்லாஹ் தஆலா தந்து இன்னொரு விதத்தில் அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். ஏன் லியன்துர் மை யஸ்குரு வ மை யஸ்பிர் வ மை யக்னுது, அல்லாஹ் தஆலா மூணு விடயங்களை அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் ஏன் சோதிக்கிறான்? யாரு இந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் அந்த சோதனையை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார்களோ, இந்த நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்பை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இந்த நன்றியை எதிர்பார்க்கின்றான். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எல்லா விதத்திலையும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அடுத்ததாக ஒமையஸ்பீர், யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ, யாரு சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையை கையாளுவார்களோ இந்த பொறுமையை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். யாரு நிராசையாகி விடுவார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் இந்த சோதனையில் வரக்கூடிய நேரத்தில் நிராசை அடைந்து விடுகிறார்களோ
அல்லாஹ் தஆலா இப்படியான நிலைமையையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அலி இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்து கீழால தஃசீரை அவர்களுடைய அந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கஷ்டங்களை, இன்பகரமான நிலைமைகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், வசதி வாய்ப்புகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், ஹலாலான ரிஸ்கை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். ஹராமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய அப்படியான ஹராமான அந்த வழியை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். அது மாத்திரமல்ல, பாவத்தை கொண்டு சோதிக்கிறான், இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். ஹதீஸுடைய கருத்து, ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கும் போது சோதனைகள் வர ஆரம்பிக்கும். ஏன் நல்லடியார்கள் அல்லாஹ் சோதிக்கிறான்? கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லடியார்களின் சோதனை வரும். அது ஆச்சரியமான விஷயம் அல்ல. நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம், நல்லடியார்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் அல்ல, ஆனா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கும் சோதனை வந்துதான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை உயர்த்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மேலான அந்தஸ்துகளை, பதவிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்க நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். அடுத்ததாக அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் சோதனையை கொடுத்து அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். அடுத்ததாக அவர்கள் செய்த இபாதத்துகளை பன்மடங்காக அந்த இபாதத்துகளின் நன்மைகளை வாரி வழங்க அல்லாஹ் நல்லடியார்களை சோதிக்கிறான். நல்லடியார்களை சோதனை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த 3 பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது வபலவ்னாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யாத் லஅல்லஹும் யர்ஜிஊன், நாம் அவர்களை நன்மைகளை கொடுத்து, நன்மையான விஷயங்களை கொடுத்து, பாவங்களை கொண்டும் நன்மைகளை கொண்டும் நாம் அவர்களை சோதிப்போம். ஏன் காரணம்? அல்லாஹ் பக்கம் திசை திரும்ப வேண்டும், அல்லாஹ் பக்கம் தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும் என்றதுக்காக வேண்டி இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறார். ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க நெருங்க இபாதத் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களை அல்லாஹ் சோதிக்கிறார். பாவம் செய்யும் போது பாவத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கிறார். ஏன்? அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும், தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும் என்றதுக்காக வேண்டி 2 விதமான நிலைமையில் அல்லாஹ் தஆலா அடியார்களை சோதிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்,
يود أهل العافية يوم القيامة حين يؤتى أهل البلاء الثواب لو أن جلودهم كانت قرلت في الدنيا بالمقارير. திருமிதியில தபரானில வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஆரோக்கியமா வாழ்ந்தவர்கள், உலகத்தில் ஆரோக்கியமா வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள். இவர்களை பார்த்து உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கூலியை, இந்த நன்மையை பார்த்து உலகத்தில் ஆரோக்கியமா இருந்தவர்கள் கவலைப்படுவார்கள். எங்களுடைய இந்த உடம்புகள், இந்த தோள்கள், இந்த கத்தரிக்கோள்களினால உலகத்தில் வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே, உலகத்தில் எங்கட உடம்பு இந்த கத்தரிக்கோளினால கிழிக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்குமே. ஏன் அல்லாஹ் சோதனையை கொடுத்த அப்படியான சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை, உலகத்தில் ஆரோக்கியமா இருந்தவர்கள் அந்த நன்மையை வச்சு அவர்கள் கவலைப்படுவார்கள். உலகத்தில் நாங்களும் சோதிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமில் பலாய், நிச்சயமா பெரும் கூலி அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? பெரும் சோதனைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். பெரிசா சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில், பெரிய அளவுல சோதனையில் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மகத்தான கூலியை அந்த சோதனைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். வஇன்னல்லாஹ் இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹு, அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தினர்களை, ஒரு சமூகத்தினர்களை அல்லாஹ் விரும்பிட்டால் அவர்கள் அல்லாஹ் சோதிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபமன் ரதிய ஃபலஹு ரிலா, யாரு அந்த சோதனைய மனதினால உள்ளத்தினால பொருந்திக் கொள்வாரோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும். வமன் சഖத ஃபலஹு சுഖ்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சோதனையில், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கோபப்படுவார்களோ அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் அவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனனு திர்மிதி என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தக்ரவுல் பலாயால் வாக்கியா, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை வெறுக்காதீங்க. ஏன்? ஃபலருப்ப அம்ரின் தக்ரவு ஃபீஹி நஜாத்து, எத்தனையோ விடயங்களை நீங்க உள்ளத்தினால வெறுக்கிறீங்க, ஆனா நீங்க வெறுக்கிற விடயத்தில் உங்களுடைய வெற்றி இருக்குது, உங்களுக்குரிய விமோசனம். நீங்க எதை உள்ளத்தினால வெறுக்கிறீங்களோ அதில் உங்களுக்குரிய வெற்றி இருக்கின்றது சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலருப்ப அம்ரின் துஸிருஹு ஃபீஹி ஹலாகுக், எத்தனையோ விஷயங்களை நீங்க தெரிவு செய்தீங்க, அதை விருப்பப்படுவீங்க, ஆனா அதுல உங்களுடைய அழிவு இருக்குது, ஆனா உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் சுப்ஹானல்லாஹ் வரலாறுகளை திரட்டி பார்க்கலாம். சோதனையில் வரும்போது அதை மன சந்தோஷத்தினாலே ஏற்றுக்கொண்டார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, லிகுல்லி ஃபர்ஹத்தின் தர்ஹத்துன், ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாலேயும் ஒரு கவலை இருக்கின்றன, ஒரு சோதனை இருக்கின்றன. உலகத்துடைய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஒரே நிலைமையில் அமையாது. சந்தோஷம் நிரந்தரம் அல்ல, சோதனை நிரந்தரம் அல்ல, கஷ்டம் நிரந்தரம் அல்ல, நோய் நிரந்தரம் அல்ல. தற்காலிகமாக அல்லாஹ் நிலைமையில மாற்றி உருவாக்குறான். நிலைமையில மாறி மாறி அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ஒரு மனிதன் இன்று சந்தோஷமா இருந்தால் நாளை துக்கமா இருப்பான், கவலையா இருப்பான். நாளைக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடியதா இருக்கும். அதனால இன்பம் நிரந்தரம் கிடையாது, கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. வமா முலிய பைத்துன் ஃபரஹன் இல்லா முலிய தரஹா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வீடு சந்தோஷத்தினால நிரப்பப்படுகின்றதோ, இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குமோ, அதுக்கு பின்னால கவலைகள் அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் தஆலா நிலைமைகளை மாறி மாறி அடியார்களுடைய விடயத்தில் அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி இருந்தார்? மா கான லஹிக கத்து இல்லா பாதஹு யபகி. இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க எப்பொழுதும் சிரிக்க மாட்டாங்க, சிரித்தால் அதுக்கு பின்னால் அழுவார்கள். சந்தோஷம் வரும்போது சிரிப்பார்கள், கவலை என்று வரக்கூடிய நேரத்தில் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபில தெளிவா எழுதுகின்றார்கள். இந்த கூற்றை வைத்து விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு எப்பையும் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது, ஒரு மனிதனுக்கு எப்பையும் கவலை நிரந்தரம் கிடையாது. நிலைமைகள் மாறி மாறி வரலாம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலத்தன் லம் யப்லுஹா பிஅமலிஹி. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு பெரும் ஒரு பதவி, அந்தஸ்து மௌத்து பின்னால அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் கொடுக்க முடிவு செய்து விட்டான் என்றிருந்தால், அந்த அந்தஸ்து அந்த பதவியை அவருடைய அமலின் மூலமா அடைந்து கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த பதவி அந்த அந்தஸ்து அவருடைய அமலின் மூலமா அடைந்து கொள்ள முடியாது, ஏதாவது அடையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, இப்தலாஹுல்லாஹு ஃபீ ஜஸதி, சோதனை மூலமா அந்த அந்தஸ்தை அடையலாம். அல்லாஹ் தஆலா அவரை உலகத்துல சோதிப்பான், உடம்புல நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். உடம்பு ரீதியா நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், உடம்பு ரீதியா சோதிப்பான். இரண்டாவதா சொன்ன ஔஃபி மாலிஹி, அல்லாஹ் அவருடைய சொத்துல சேதத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். ஔஃபி வலதிஹி, அல்லது அவருடைய குழந்தையில அல்லாஹ் சோதனை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சும்ம சப்பரஹு அலா தாலிக், இப்படியான நிலைமையில் வந்த பின்னால் அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு உள்ளத்துல பொறுமை அல்லாஹ் கொடுப்பான். பொருந்திக் கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த சோதனையை பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த சபர, அந்த பொறுமையை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறான். எந்த அளவுக்கு? ஹத்தா யுப்லிஹுல் மன்சிலத அல்லதி சபகத் லஹு மினல்லாஹ், இந்த அந்தஸ்து அல்லாஹ் இந்த அடியானுக்கு கொடுக்கணும் என்று முடிவு செய்திருக்கிறானோ, அந்த அந்தஸ்தை அல்லாஹ் பதவியை இவருக்கு அடைய செய்வான். அந்த அந்தஸ்தை பதவியை அல்லாஹ் கொடுப்பான்.
அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அடுத்த கட்டமாக சோதனைக்கு உள்வாங்கப்பட்டவர்களுக்கு நாம் எம்முடைய கடமை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, பொடுபோக்கா இருந்துவிடக் கூடாது. உள்ளத்துல கவலை வர வேண்டும். ஒரு முஸ்லிம் சோதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், பொருளை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொரு முஸ்லிம் உள்ளத்துல கவலை வர வேண்டும். அப்பதான் மூமினா இருப்பான், அப்பதான் முஸ்லிமா இருப்பான், உண்மையான மூமினா இருப்பான். முதலாவது பெரிய ஒரு ஆயுதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். கையை ஏந்தி துஆ செய்யும். எங்களால எங்களுடைய பொருளால அவர்களுக்கு உதவி செய்ய எம்மிடத்துல வசதி வாய்ப்பு இல்லை என்றிருந்தால் நாம் அவர்களுக்கு துஆ செய்யும். துஆ என்பது ஒரு மூமினுடைய ஆயுதம். கண்ணியமானவர்களே, எங்களுக்குள்ள எவ்வளவு தேவைகள் இருக்கின்றன. நாம் துஆவுடைய விஷயத்துல பொடுபோக்காய்க்கிறோம். எவ்வளவு தேவைகள் அது அல்லாஹ் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள அல்லாஹ் ஆயுதமாக சிறந்த ஒரு இபாதத்தா துஆவை அல்லாஹ் தந்திருக்கிறான். துஆ செய்வேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு யா அல்லாஹ் மேலான அந்தஸ்தை கொடுத்துடு, அவருடைய சொத்து செல்வங்கள பரக்கத்தை ஏற்படுத்திவிடு, பொறுமையை கொடுத்துடு. கண்ணியமானவர்களே, குறைஞ்சபட்சம் நாம் துஆ செய்வோம். அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை, துன்பம், துயரங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த துன்பங்கள்ல துயரங்கள்ல நாங்கள் பங்கு கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துனியா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை, உலகத்துடைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் போது அதை அகற்றி விடுவாரோ, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இவரை விட்டும் அல்லாஹ் அகற்றி விடுவார். அல்லாஹ் நாளை மறுமையில் வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், இவரை விட்டும் அல்லாஹ் இவரை பாதுகாப்பான். உமை யஸ்ஸர் அலா முஸ்ரின் ஃபித் துன்யா யஸ்ஸரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் பிற பிறருடைய கஷ்டத்தை லேசுபடுத்துவாரோ, பிற முஸ்லிமுடைய, பிற சகோதரனுடைய, பிற மனிதனுடைய கஷ்டத்தை லேசுபடுத்துவாரோ, அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் வரக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் அவருக்கு நிவர்த்தி ஆக்குவார், லேசுபடுத்தி விடுவார். வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீ. ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு சோதனையில மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இப்படியான அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்வான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்ல திருமதியில வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் வருகிறார். ஜாராவியுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து ஃபகால் கேட்கிறாங்க, அல்லிம்னி அமலன் யுத்கிலினில் ஜன்னத. யா ரசூலல்லாஹ், என்ன சொர்க்கத்துல நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்களே யா ரசூலல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, ஃபஅத்இமில் ஜாயிய வஸ்கில் லமான. சொன்னாங்க, பசியோட ஈக்கக்கூடிய உணவு அளிங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட பசியை போக்கி விடுங்க. தாகத்தோடு ஈக்கக்கூடியவருடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து உதவுங்க.
அப்படியே தாகத்தை போக்கிவிடுங்கள். இந்த அமலினால சொர்க்கம் போய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சிறிய சிறிய அமல்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். ஒரு பசித்த ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது எவ்வளவு ஒரு இபாதத். தாய்த்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை தண்ணீரை கொடுப்பது, இந்த இபாதத் இந்த வடியானுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கியாருக்கும் மன் அத்அம தஆம, உங்கள சிறந்தவங்க பிறருக்கு உணவளிக்கிறவங்க தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எம்முடைய பணத்தினால நாம் உதவி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எமக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அப்படியான உதவிகளை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி நாம் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எமக்கு வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹ்வுக்கு உலமாக்கள் கிதாபில் எழுதிக்கிறாங்க. ஒரு மனிதர் பணத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ததாக இருந்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா கிதாபில் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை உலமாக்கள் கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்ன ஸதகத லதுத்ஃபி கலப ரப்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நிச்சயமா தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடுகின்றன. அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய தணிக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்குமே ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை சொன்னார்கள், சதகாவை சொன்னார்கள். வதத்ஃபு மைத்தத சூஇ, தர்மம் கொடுப்பதன் மூலமா கெட்ட மரணம் வராது. பார்க்கிறோமா இல்லையா? சிலர்களுடைய ஜனாசாக்கள் பரிதாபத்துக்குரிய நிலைமையில உயிர் போகும், பயங்கரமான நிலைமையில உயிர் போகுது, கெட்ட மரணம் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை சொன்னார்கள், சதகாவை சொன்னார்கள். திருமதியில வரக்கூடிய ரிவாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தர்மம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் பாக்கியம் முதலாவது அந்த தர்மம் இவரை சொர்க்கத்தில் நுழைவித்துவிடும். இரண்டாவதாக அவருடைய உள்ளத்தில் பரிசுத்த தன்மை ஏற்படும். வஞ்சம், பிறரை பற்றி வஞ்சம், பொறாமை, பெருமை, கிரோதம், விரோதம் இவைகளை விட்டும் அந்த தர்மம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிடும். உள்ள பரிசுத்தத்தை காரணம் தர்மம் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா தஃபுல் பலா, வரக்கூடிய சோதனையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் சதகான்னு சொன்னாங்க. வசூல் கலா, மாற்றமான முடிவுகள், மோசமான முடிவுகள், பயங்கரமான முடிவுகள் இவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத் தர்மம் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக துத்ஃபியுல் ஹதியத், தர்மம் கொடுப்பதன் மூலமா மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அந்த தர்மம் இவருடைய பாவத்தை மன்னிக்க செய்துவிடும். துஸ்ஃபில் மர்லா, நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் செய்யுங்கள். எதை கொண்டு தெரியுமா? சதகா கொண்டு, தர்மத்தை கொண்டு. உங்கள நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஜியாதத்துல் பரக்கா ஃபில் ஐஷ்,
வாழ்நாள்ல பரக்கத்தை உண்டாக்கிடும். எம்முடைய பொருளாதாரத்தில் செழிப்பு பரக்கத் தேவையா? தர்மம் கொடுக்கணும் கண்ணியமானவர். எம்முடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாமை. அடுத்ததா சொல்லினான் நமல் மால், சொத்து பெருறதுக்குரிய காரணம் சதகா தர்மம். அடுத்ததா சொல்லினா ஹிஃப்லுல் மால் மினல் ஹலால், ஒரு மனிதனுடைய சொத்து அழிந்து போவதை விட்டும் தர்மம் பாதுகாக்கும் என்பதாக உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா தர்மம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் அந்த அடியானுடைய உள்ளத்தை இபாதத்தை கொண்டு விரிவுபடுத்துவான். தர்மம் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்க உள்ளம் இடம் கொடுக்கும். உள்ளத்தில் சுமையா இருக்காது, தொழுகை ஒரு சுமையா இருக்காது, குர்ஆனை திரட்டி ஓத உள்ளம் இடம் கொடுக்கும். உள்ளத்துக்கு பாரமா இருக்காது. அல்லாஹ் நெருங்கக்கூடிய இபாதத்துகளை செய்ய உள்ளம் விரிவுபடுத்தப்படும், உள்ளம் இடம் கொடுக்கும். எதால? இந்த தர்மத்தினால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக தர்மம் கொடுப்பதன் மூலமாக பணத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட மாட்டாது. மா நகஸத் ஸதகத்து மின் மாலின், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். தர்மம் கொடுப்பதன் மூலமா எந்த ஒரு குறைபாடும் சொத்துல ஏற்பட மாட்டாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு இபாதத், உங்களோட ஊர்களையும் சிலர்களுடைய பெயர்களை முட்கூட்டியே இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய கடமை செய்தே ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் போது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். இல்லையானால் லா யத்ரி மா யஅரில்லஹு, பின்னால் அவருக்கு என்ன சோதனை, என்ன முசீபத், என்ன பிரச்சனை, என்ன வேலை வெட்டியல் வரும் என்பதை அவர் அறிய மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமை செய்தே ஆகும். சாட்டு போக்கை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்துக்குரிய ஹக்கு, கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஃபர்லான இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவது கண்ணியமான. வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஜகாத்தை கொடுப்பது பணத்துக்குரிய ஹக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள். ஹதீஸ்ல வந்திருக்கு. தாவும் அஜாபும் வஸஅலூ ஃபஅதௌ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், துஆ செய்தால் அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தாபியு பைனல் ஹஜ்ஜி உம்ரா, அடிக்கடி உம்ராக்களை ஹஜ்ஜிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜி செய்த பின்னால் உம்ராவுடைய அமலை செய்து கொள்ளுங்கள். உம்ரா செய்த பின்னால் ஹஜ்ஜுடைய அமலை செய்து கொள்ளுங்கள். இதால கிடைக்கக்கூடிய என்ன பார்க்கியம் தெரியுமா? ஃபைன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வல்-ذுனூப. இந்த ஹஜ் உம்ரா இருக்குதே, இந்த அமல் இருக்குதே, ஒரு மனிதனுடைய வறுமையை போக்கிவிடும். வறுமை என்றதே வராது, வறுமையை நீக்கிவிடும்.
அடுத்து அவருடைய பாவங்களை அழித்துவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படியாக ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு தச்சன், ஒரு கொல்லன் இரும்புல இருக்கக்கூடிய கரைய நெருப்பு காட்டி உருக்கி அதை தட்டக்கூடிய நேரத்தில் இரும்பு எப்படி சுத்தமாகுதோ, கரை இல்லாம போகுதோ, அதை போல மனிதன் ஹஜ் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவருடைய வறுமை இல்லாம போய்விடும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த கடமையில நாம் கவனம் செலுத்துவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஹலாலான ஹாஜாத்திலே நிறைவேற்றி தந்தருள்வாயாக.